शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஸ்ரீ குருभ्यो நமः. சாஸ்திரதர்ப்பணம் முதல் அத்தியாயம் 3ஆம் பாதம் உத்தராச்சேத ஆவிர்பூதஸ்வரூபம் அப்படிங்கிற இந்த அதிகரணம் தஹராதிகரணத்துக்கு மத்தியத்தில் வரக்கூடிய அதிகரணம். சில பூர்வமாமத்தையும் சரி உத்தரமாமத்தையும் சரி சில அதிகரணங்கள்ல எப்படி வரும்னு சொன்னா ஒரு அதிகரணம் நடந்துட்டே இருக்கும். அந்த அதிகரணத்துடைய பூர்வபக்ஷமோ உத்தரபக்ஷமோ இன்னும் முடிஞ்சிருக்காது. ஏட்டன் மத்தியில நடுப்புற ஒரு புது விசாரத்தை கொண்டு விட்டுருவார். அதுவே ஒரு அதிகரணமாக ஆயிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சாவகாசமா ஏற்கனவே ஆரம்பிச்ச அதிகரணத்தை முடிப்பார். இப்படி சூத்திரம் பண்ணியிருக்க அந்த இடத்துல நடுப்புற வரக்கூடிய அதிகரணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா அந்தராகர்ஷிதம் அதிகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரம்மசூத்திரத்துல கூட இந்த மாதிரி 2 அதிகரணம் இருக்கு. அதனால தனியா கணக்குல வராது. வேற ஒரு அதிகரணத்துக்கு நடுப்புற வந்து சேர்ந்து இந்த ஜோதிஷ் சரணாபிதானாத்னு ஒரு அதிகரணம் இருக்கு. முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல அந்த அதிகரணத்துக்கு உள்ள 2 சூத்திரம், மொத்தம் 4 சூத்திரம். அதுல 1, 4 அது 2ம் ஒரு அதிகரணம். நடுப்புற இருக்கிற 2, 3 சூத்திரங்கள் அதுவே ஒரு தனி அதிகரணமாக இருக்கு. இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் இந்த தஹராதிகரணத்திலையும் இருக்கு. கடைசியில தஹராதிகரணத்துல அந்த தஹராதிகரண விஷயத்தை பற்றின இன்னொரு சூத்திரமும் வரும். ஆனா நடுப்புற உள்ள அதிகரணத்தை இப்ப சொல்றாரு. அந்தராகர்ஷிதம் இதம் அதிகரணம் தஹர வித்யாம்னாயோபரி இந்திர விரோச்சனயோகோ ஹிரண்யகர்ப்பேண சக சம்பாதரூபாயாம் ஆக்ஷாயிகாயாம் சமாம்னாயதே. இந்த தஹர வித்யைக்கு மேல, தஹர வித்யங்கிறது 8வது அத்தியாயத்திலே சாந்தோக்கிய உபனிஷத்து 8வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல வருது. இந்த தஹர வித்யா ஆன உடனே வேற பிரஜாபதி வித்தியன்னு வந்து விடுறது. அந்த பிரஜாபதி வித்தியில இந்திரன் விரோச்சனன் இவா 2 பேரும் ஹிரண்யகர்ப்பேண சகா அப்படின்னு சொன்னா நேர பிரம்மலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற பிரம்மாவோடு அவர்கிட்ட சுஷ்ரூஷ பண்ணி வித்தியை எடுத்துக்கிறார். அப்ப நடக்கக்கூடிய அந்த சம்பாத ரூபாயாம் ஆட்சியாயிக்காயாம் அந்த இந்திரனுக்கும் விரோஜனம் பேசிடுறது இல்லை. இந்த இந்திரனுக்கும் பிரஜாபதிக்கும் நிறைய சம்பாதம் நடக்குது. அந்த ஆட்சியாயிக்கையில சொல்லப்படுறது சமாம்னாயதே. அங்க வாசி ஆத்மா அபகதாத்மா ஆத்மத்வாதிமான் அப்படின்னு சுருக்கி கொண்டு ஆதிசப்தம் போட்டு ஆத்மா பகடபாத்மா ஜலோ விமத்து விசோகா விஜிகஸ்தா அபிபாசகா சத்யகாமஸ்த சங்கல்பா சோன்வேஷ்டவியஸ்த விஜிஞாசிதவ்யா அப்படின்னு அந்த ஆரம்பம். அந்த வித்தியை ஆரம்பம் என்னமோ இதுதான். இந்த வாக்கியம் தகர வித்தியிலையும் வருது, பல இடத்துல வருது, திருப்பி வருது. அப்ப அங்கே இத சொல்லிட்டு யேஷோக்ஷரி புருஷா திருஷ்யதே அந்த தன்னுடைய வாக்கிய தன்னுடைய பதத்தையும் சேர்த்து விவரணமாக எழுதுகிறார். யேஷா அக்ஷினி புருஷா ஜாகிரத அவஸ்தாயாம் திருஷ்யதே ஏஷ ஆத்மா இதி ஹோவாச்ச ஏததமுத்தம் அபயம் ஏதத் பிரம்மேதி. அங்க என்ன ஆச்சுன்னா ஆரம்பத்துல பிரஜாபதி உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தை பார்த்த உடனே கண்ணுல தெரியுது அப்படிதான் உபதேசம். கண்ணுல புருஷன் ஜாகிரத அவஸ்தையோடு இருந்துட்டானே தெரியலையா அப்படின்னு சொன்னார். அதுதான் ஆத்மா. கண்ணுல இருக்கான்னு சொன்னா என்னத்தை சொல்றது? கண்ணுல எப்படி இருக்கான்? கண்ணுல தெரியறான்னு வேற சொல்லிருக்கு. கண்ணுல இருக்கிறதா தெரியறது அப்படின்னா இந்திரன் விரோஜனம் 2 பேரும் என்ன யோசனை பண்ணாங்கன்னா, நாம இன்னொருத்தருடைய கண்ணை பார்க்கும்போது நம்ம முகம் இதுல தெரியுது அவன் கண்ணுல. அதனால அதுதான் இவர் சொல்றாரு போல இருக்கு ஆத்மா அப்படின்னு யோஜனை பண்ணேன். இப்படி புரிஞ்சுருக்கா? ஆனா பிரஜாபதி அந்த ஆத்மாவை சொல்லல. இவன் சொன்ன பிரதிபிம்பத்தை சொல்லல. இன்னொருத்தர் கண்ணை பார்த்தா அந்த கண்ணுல நம்ம படம் தெரியுது, பிரதிபிம்பம், அதை சொல்லல.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு இந்த சரீரம் கூட ஜீவாத்மா வியாபிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு ஜீவாத்மாவுக்கு உபாதியான அந்தகரணங்கிறது சரீரம் பூர வியாபிச்சுட்டு இருந்தாலும் கூட இந்த சரீரத்துல அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதுதான் மனசுடைய ஸ்தானம், ஆயத்தனம் அப்படின்னு சொல்றது. அது என்னதுன்னா ஹிருதயம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சக்ரேந்திரியத்துக்கு நம்ம கண்ணு, ஸ்ரோத்திரேந்திரியத்துக்கு காது, இப்படின்னு ஒவ்வொரு இந்திரியங்களோ சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பாகங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்தூலமான சரீரத்துல ஒவ்வொரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்காரு சுவாமி. அதுக்கு தகுந்தாப்போல தயார் பண்ணிட்டார். அந்த இடத்துல அந்த சூக்ஷ்ம சரீரத்தை வச்சிருவார். வச்சாச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியாக இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, திரஷ்டான்னு பாக்குறவங்க யாரு? பாக்குறவங்கன்னா பார்க்கிறவங்க தான் நம்ம திரஷ்டான்னு சொல்லுவோம். திரஷ்டான்னு சொன்னா கண்ணால பாக்குறது, கண்ணுதான் பிரதானம், கண்ணுதான் இருக்கான்னு சொல்லுவோம். கண்ணு பிரதானமா இருக்கிறதுனால அந்த உபாதியோட சேர்த்து இவன் எங்க இருக்கான்னா கண்ணுல இருக்கான் அப்படின்னு. இவனுடைய உபாதியான கண்ணானது சக்ஷுரேந்திரியம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல, அதனால அதை உபயோகிச்சு வெளி விஷயத்தை பார்க்கக்கூடிய திரஷ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. ஆக கண்ணுல அக்ஷனி புருஷா திருஷ்யதே, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானே அவன் அப்படின்னு சொன்னார். இவா மாத்தி புரிஞ்சிருந்தா அடுத்தவங்கள்ல தெரியக்கூடிய படமாட்டம் அப்படின்னா அது இதுதான் ஜாகிரத அவஸ்தையில பிரஜாபதி உபதேசம் பண்ணினது. அப்புறம் சொப்பனாவஸ்தை, இதுல என்ன ஆச்சுன்னா, இதை கேட்டு தெரிஞ்சுட்டு சரிதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தெரிஞ்சு வந்துட்டார். அதுல விரோஜனனுக்கு அப்புறம் ஒன்றும் சந்தேகம் வரல, கரெக்டா இருக்குன்னு சொல்லி போயிட்டான். ஆனா இந்திரனுக்கு இதுல சந்தேகம் வந்துடுச்சு. அவன் மறுபடியும் பிரஜாபதி கிட்ட ஓடுறான். அப்ப பிரஜாபதி அவனுக்கு மறுபடியும் அவனுடைய சந்தேகத்தை போக்கி திருப்பி உபதேசம் பண்றான். பிரம்மச்சரிய வாதங்கள்லாம் பண்ண சொல்லிட்டு அவன் என்ன உபதேசம் பண்றான்னா, முதல்ல ஜாகிரத அவஸ்தையில நான் எந்த ஆத்மாவை உபதேசம் பண்ணினேனோ அதே ஆத்மாவை மறுபடியும் சொப்னாவஸ்தையில உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல இந்த வாக்கியம், ததா ஏஷ ஸ்வப்னே மஹீயமானச்சரதி ஏஷ ஆத்மேதி ஹோவாச்ச. சொப்னாவஸ்தையில பல விஷயங்களோட பாக்குறேன், நல்ல சொப்னங்கள்லாம் கூட வரும் சில சமயம். அப்ப நல்ல சொப்பனம் வரைச்சேன், இவனோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான், நிறைய பேர் இவனோட சேர்ந்து கூட வந்துட்டு இருக்கா, எல்லாரும் இவனை சோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, இப்படி பாட்டுக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். அப்படி ஒரு சொப்பனம் வந்ததுன்னு வச்சுப்போம். அப்படி வச்சிருந்தோம்னா சொப்பனே மகியமான இருக்கு. இந்த சொப்பனத்துல பாக்குறவன் தானே அங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான், சொப்பனத்துல இருக்கிறதா தெரியுது, அவன் தான் ஆத்மான்னு இப்ப சொன்னார். இப்ப இந்திரன் இது சரியா இருக்க போல இருக்குன்னு சரி இத அப்படியே கிரகிச்சுட்டு வழியில ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்பி பாதி வழியில் திருப்பி சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த உடனே மறுபடியும் பிரஜாபதி கிட்ட போறான். அப்போ பிரஜாபதி என்ன பண்றாருன்னா சுசுப்தியில உபதேசம் பண்றாரு. ததா சமஸ்தா உபசம்ஹதகரண சம்பிரசன்னஹ ஸ்வப்னம் ந விஜானாதி ஏஷ ஆத்மேதி ஹோவாச்ச. 3வது பிரியாயத்திலே அண்ணா தூங்குறானே, கரணங்கள் எல்லாம் இவனுடைய கரணங்கள் எல்லாம் வேலையை நிறுத்தி இருக்கே, அப்படியே சாந்தமா இருக்கானே, சொப்பனத்தை கூட பார்க்காம தூங்குறானே, அவன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, இது கரெக்டா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது இதுலயும் ஒரு தோட்டம் வந்துருக்கு. இந்திரனுக்கு தெரியுது. உடனே திருப்பி வராது. அப்போ கடைசியில உபதேசம் பண்ணக்கூடிய விஷயம் இது. ததா ஏஷ சம்பிரசாதः அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதிருபசம்பர்கஸ்தேன ரூபேணாபிஷ்பத்யதே இதி. இப்ப என்னாச்சு, 3 பரியாயத்துல என்ன சொன்னார்? ஜாகிரத அவஸ்தை உள்ள ஜாகிரத அவஸ்தையில யார உபதேசம் பண்ண? ஜீவாத்மான்னு சொல்லுவோம். ஏன்னா ஜாகிரத அவஸ்தை யாருக்குன்னா ஜீவாத்மாவுக்கு தான். இந்திரியங்களை வச்சு விஷயத்தை பார்க்கக்கூடிய நிலைதான் ஜாகிரத அவஸ்தை. இந்திரியத்தை வச்சு விஷயத்தை பார்க்கணுங்கிற நிலை ஜீவாத்மாவுக்கு தான் பரமாத்மாவுக்கு இல்லை. அதனால ஜாகிரத அவஸ்தையை கொண்டவன் ஜீவன், சொப்னாவஸ்தையை கொண்டவனும் அவனே தான், சுசுப்தி அவஸ்தையும் அவனுக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த 4வது பரியாயத்துல ஏழு சம்பிரதாதா அஸ்மாத் சரீராத் சமுத்தாயன்னு சொல்லும்போது அவனையே தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அங்க என்ன சொல்லிருக்கு, ஏஷ ஆத்மா பிரசபாத்மான்னு சொல்லிட்டு வந்து
இந்த ஜீவாத்மா தன்னுடைய சரீரத்திலிருந்து எழுந்து விட்டானையானால் சமுச்சாய பரஞ்சோதிகி பரஞ்சோதிகி உபசம்பந்தியா வேணரூபேன அதிஷ்டந்தி. இந்த சரீரத்திலிருந்து எழுந்து தன்னுடைய உண்மையான ஸ்வரூபமான பரஞ்சோதி ஸ்வரூபத்தை அடைஞ்சு அதுவாகவே ஆயிடுறான். உபசம்பத்தியனா தெரிஞ்சுண்டு அதை சாட்சா்காரம் பண்ணிட்டான்னா அதுவாகவே ஆயிடுறான், தன்னுடைய சொந்த ஸ்வரூபத்துக்கு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த அபகத பாத்மாஜிரோகம் இருக்குது அப்படின்னு தகர வித்தியில சொன்ன அத்தனை விஷயங்களும் எனக்கு சொல்லி வச்சிருக்கு. அதுக்கு ஜீவாத்மா. அதனால இப்ப என்ன சந்தேகம் வருது, இங்க இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு தகர ஆகாசத்தை பரமாத்மான்னு சொல்றதுக்கு இந்த ஏகாத்மா அபகபாத்மா அப்படிங்கறதெல்லாம் உபயோகப்படுத்த இல்லையோ, அது சரியா வராது. ஏன்னா இதே விசேஷங்கள் ஜீவாத்மாவுக்கு சொல்லி வச்சிருக்கு. மேற்கொண்டு ஜீவாத்மாவை பத்தி ஏகாத்மா அபகபாத்மா இருக்குன்னு சொல்றது சொல்லு பிரஜாபதியே சொல்லுகிறார். அப்படியானால் இதை வச்சுன்னு பரமாத்மாவை தீர்மானம் பண்ண முடியுமா? இதுதான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பொதுவான தர்மங்களாக இருக்கு. இது வந்து பரமாத்மாவான தீர்மானம் பண்றதுக்கு என்ன முடியும் அப்படின்னு இப்ப கேள்வி வந்துருக்கு. யோயம் ஜாகிரதாத்ய அவஸ்தாசு துரியேஜ பரியாயே நிர்திஷ்டா ஆத்மா. 3 பரியாயத்திலையும் 4வது பரியாயத்திலையும் ஒரு ஆத்மாவை சொன்னாரோ இல்லையோ, அதான் விசாரிக்கிறார். சகின் ஜீவகா பரமாத்மாவா இது சம்சயா. இந்த ஜீவனா பரமாத்மாவா, எந்த ஆத்மாவை பத்தி சொல்லிருக்கு, இந்த ஆத்மா யாரு அப்படின்னு இப்ப விசாரம். அவஸ்தாத்ரேலிங்காத் அமிர்தத்துவ அபயத்வாதிஷு ஸ்ருதேஷ்ட அபயத்வாதேஷ்ட. ஏன் சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டா, ஜீவனத்தான் ஆரம்பிச்சுருக்காங்கிறது சந்தேகம் இல்லை. ஏன்னா அவஸ்தாத்திரையும் அவனுக்கு தான் இருக்கு, ஜாகிரத சொகுல சுத்தின்னு அவனை சொல்லிட்டு அடுத்தபடியா 4வதுல அவனை விட்டு வேற இன்னொன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால அதே ஜீவாத்மாவை பத்தி தான் 4வது அர்த்தம் சொல்றாருங்கிறது தோன்றது. அதே சமயத்துல ஏதல் அமுத்தம் அபயம் இப்படிலாம் வேற சொல்லி இருக்கு. அபயம் ஏதல் பிரம்மா அபகத பாத்மா இதெல்லாம் பார்க்கும்போது இது ஜீவனா இருக்க முடியாது, இது பரமாத்மாவா இருக்கணும் அப்படின்னு தோன்றது. ஆக சந்தேகம் வந்து இது ஜீவாத்மாவா பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்? இல்ல முதல்ல சங்கதி சொல்றான். பூர்வத்திர அபகதபாத்மத்வாதி லிங்காத் தஹரோ பிரத்யேத்யுக்தம் தத் அபகதபாத்மத்வாதேஹ ஜீவேதி அநேக வாக்கியேன அபிதானாத் அனைதாந்திகத்துவம் இது பிரத்யவஸ்தானாத் சங்கதி. இந்த சங்கதி நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அபகதபாத்மத்வாதிகள்லாம் சொல்லிருக்குங்கிறதுனாலே அந்த ஆகாசம் பரமாத்மாவாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னாலே இந்த லிங்கத்தை வச்சுட்டு அது சரியா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த அபகதபாத்மத்வாதிகள்லாம் ஜீவாத்மாவுக்கு கூட வரும். அப்ப இதை வச்சுன்னு இது பரமாத்மா தான் தீர்மானம் பண்றதுக்கு முடியாது அப்படின்னு ஆட்சேபம் ததாகி இந்த உபபாதம் பண்ற ஒரு விஷயத்தை அவஸ்தாவத்வதோ தேகாத் உத்திதே ஜீவ ஏவசன் உபாதி அபகமா ஆத்மா மிருத்தி சோகாதி வர்ஜிதா. பூர்வபக்ஷி என்ன சொல்றாங்க பாரு, இந்த ஜீவாத்மா தான். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுகுப்த அவஸ்தைன்னு 3 அவஸ்தைகளை பிரஜாபதியே எடுத்து சொல்றாங்க. உனக்கு ஜாகிரத அவஸ்தையில சொன்னேன்பா, உனக்கு புரியல. சொப்னாவஸ்தையில அவனையே சொல்றேன், அதே ஆத்மாவை சொல்றேன். அதுவும் கொஞ்சம் சிரமமா இருக்குது, சந்தேகம் இருக்குது. சரிதான், அவனுக்கு சுகுப்த அவஸ்தையில சொல்றேன் பொருட்கள் அப்படின்னு சொல்லி 3 அவஸ்தையிலையும் அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப இந்த அவஸ்தைகள் கூடினவனாக ஒரு ஆத்மாவை சொன்னா அது ஜீவாத்மாவா தானே இருந்தாகணும். இது முதல் கேள்வி. தேகான் உச்சிதே ஏக சம்பிரதாய அஸ்மான் சரீரான் சமுத்தார. இந்த சரீரத்திலேருந்து எழுதுகிறான், சரீரத்திலேருந்து வெளியில வருது அப்படின்னு சொன்னா இது நிச்சயமா ஜீவாத்மாவுக்கு தான். ஜீவாத்மாவுக்கு தான் சரீரத்துக்குள்ள வருதும் சரீரத்திலேயும் வெளியில போறதும் வழக்கமா இருக்கு. ஜனனம் மரணம்னு சொல்றதே
ஜனனம்னு சொன்னா உள்ள வந்து வருது, மரணம் சொன்னா சரீரத்தை விட்டுட்டு போறதுதானே மரணம். ஆகையால் இந்த சரீரத்திலேருந்து கிளம்புறது அப்படிங்கிறது ஜீவாத்மாவுக்கு பிரசித்தமா இருக்கு. ஆகையாலே ஜீவகா ஏவசன், இது ஜீவன் தான். அப்ப எப்படி நீ அபகதபாத்மா விஜரோ விபத்துன்னு இதை எப்படி சொல்றான்னு கேட்ட, உபாத்தியபகமா பாத்ம மிருத்தி சோகாதி வர்ஜித. இது ஒரு கஷ்டம் இல்லை. ஜீவனுக்கு நிஜமான மிருத்து உண்டோ, ஜனனம் உண்டோன்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்ல. ஜீவன் நித்தியம், ஜீவாத்மாங்கிறது நித்தியம். அந்த ஜீவாத்மாவுடைய சரீரத்துக்கு வேணும்னா ஜனன மரணம் உண்டு, ஜீவாத்மாவுக்கு கிடையாது. ஜீவாபேதம் பாவ கில இதம் மரியதே ஜீவோம் மரியதே அப்படின்னு சொல்றது சாந்தோக்கியம். ஜீவனுக்கு மரணம் இல்லையா, இந்த சரீரத்துக்கு தான் மரணம். அப்ப என்னாச்சு, இந்த சரீரத்தோட சேர்ந்து செய்ய இருக்கிறவரை நமக்கு ஏமாந்து போயிட்டு சரீரம் மரணம் ஆகும்போது ஜீவனுக்கு மரணம் வந்தோம் மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா சரீரத்திலேருந்து இவன் பிரிச்சு தன் ஸ்வரூபத்தை புரிஞ்சு விட்டானே, ஆனா விவேகி ஆயிட்டான்னு சொன்னால் அப்ப இவனுக்கு எப்படி மரணம் வரும், மிருத்து வர முடியாது. இவனுடைய சரீரத்துக்கு வேணா அவன் இவனுக்கு வரையாறாது, அதனால மிருத்து எடுக்க முடியாது. ஏதாவது பாபம் வருவான்னு கேட்டா அது கூட வராது. கருத்துருவமே வந்துகிட்டே இல்லையா. சரீர சம்பந்தம் இல்லாம இவனுடைய சுரூபத்தை இவன் பார்த்தான்னா அந்த ஜீவாத்மாவுக்கே பேர் வராது. அது சித்து பிரம்மமா இருக்கும். இந்த உபாதியோட சேர்த்து பார்க்கும்போது ஜீவாத்மாவாக எந்த சொரூபம் தெரிகிறதோ அதே சொரூபம் உபாதியை விலக்கி பார்த்தோம்னா பிரம்மமா இருக்கும். இதே பிரம்ம லட்சணம் அங்க தெரியும். ஆகையாலே இந்த உபாதி இல்லாத சொரூபம், உபாதியை விட்டுட்டு ஜீவனுடைய சொரூபம் இருக்கே அதைத்தான் சொல்லியிருக்கு. இந்த அபகதபாத்மா விஜரோ விமுக்தியோ விசோகெல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாமே சரியா வந்துடும். ஆக பூர்வத்தை என்ன சொல்றாருன்னா, இப்ப சொல்லக்கூடியது பரமாத்மான்னு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜீவாத்மான்னு வச்சுக்கலாம். ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் அவன் விவேகி ஆயிட்டான்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கிறது தெரியும் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஜாகிரதாதி அவஸ்தாவத்தம் சரீராத சமுத்தானம் ஜீவசைவ சம்பவதி. ஒரு ஜாகிரத சொப்பன சுசுப்தி அவஸ்தைகள் இருக்கணும்னு சொன்னா அது ஜீவாத்மாவுக்கு தான் வர முடியும். அதனால அது ஜீவா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு சரீராத சமுத்தானம் என்ன நினைச்சுட்டான், சரீரத்தை விட்டு உட்கிரமணம் தான் சரீராத சமுத்தானம் வச்சு பேசுறான். சரீரா அபாதான பஞ்சமி, சரீரத்திலிருந்து எழுவது, உத்தானம் செய்வது, கிளம்புவது அப்படின்னு சொல்லி மரணம் அர்த்தம் போட்டான் ஒரு ரிஷி. ஆனா அது வாசம் அப்படி இல்லை. இந்த இடத்துல சரீராக்கு விவேக தியானம் தான் சமுத்தானம்னு சொல்லப்படுறாங்க. சரி, இப்போதைக்கு இந்த சரீரத்திலேருந்து கிளம்புறதுன்னு அர்த்தம் பண்ணிட்டான். அப்படி பண்ணிட்டா அதை ஜீவாத்மாவா தான் இருக்கணும். ஆகையாலே அவனுக்குத்தான் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அபகதபாத்மா விஜரோ விமுக்தியோ விசோகா. அப்ப சொன்னா ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் வராதே. நஜகர்த்திய அபகதபாத்மஸ்வாத்யசம்பவஹ. அவன் யாவட்ட பாபம் பண்றானே, புண்ணியம் பண்றானே, ஜரா மிருத்து எல்லாம் இருக்கே, அவனுக்கு சம்சாரியா இருந்துட்டு இருக்கானே. அப்ப இவருக்கு போய் அபகத பாத்மா எல்லாம் எப்படி சொல்றது இது கேட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரீராதி உபாதி போகி அஸ்ய பாத்மாதி. இவனுக்கு பாப சம்பந்தமோ ஜென்ம சம்பந்தமோ மரண சம்பந்தமோ எல்லாமே இந்த சரீரத்தை வச்சுதான் வரும். சரீரம் இல்லாட்டா இவனுக்கு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் சம்பந்தமே இல்லை. ஆகையால சரீராதி உபாதி போகி அஸ்ய பாத்மாதி. இந்த ஜீவாத்மாவுக்கு பாபம் சம்பந்தம் வரணும்னு சொன்னா சரீரங்கிற உபாதி சேர்ந்து இருந்தா தான் வருமே தவிர அதை ஒதுக்கிட்டா அது ஒன்றும் வராது. அதனாலே தன் விவர்த்தவும் விவர்த்ததே. இந்த உபாதின்னு ஒண்ணு சொல்றோமே, இது என்ன பண்றதுன்னு கேட்டா, தான் இருக்கும்போது எந்த ஒரு தர்மத்தை இருக்கும்படியா கண்டிக்கிறதோ அது தான் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு போது அப்படி இருக்காது. உபலட்சணத்துக்கும் உபாதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இப்போ அந்த உபலட்சணம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் உபலட்சிதத்துக்கு உள்ள தர்மம் நிவர்த்தி ஆகாது. உபலட்சணம் வேணும்னா கலந்து போயிடலாம். ஆனால் அதனால ஏற்பட்ட ஒரு விசேஷம் அந்த உபலட்சத்துக்கு அதுபாடு இருக்கலாம்.
உதாரணத்துக்கு தேவதத்த கிரகம் அப்படிங்கிறத அடையாளம் காமிக்கினா காக்கா உள்ள கிரகம் அப்படின்னு. அப்ப காக்கா உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லிட்டா காக்காவை உபலட்சணமா தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த காக்கா எப்பவும் அங்க இருக்க போறது இல்லை, அது கொஞ்சம் நேரத்துக்கு உட்காருது அப்புறம் போயிடும். அதனால காக்கவ கிரகம்னு எப்படி சொல்றது, இந்த காக்கா உட்கார்ந்த கிரகம் அப்படின்னு. காக்கா உட்கார்ந்த கிரகம் தான் தேவதத்த கிரகம் அப்படின்னு சொல்லுதா, அந்த காக்கா போயிடுச்சுன்னா உடனே தேவதத்த கிரகம் இல்லைன்னு ஆகுமோ? ஆகாது. அது தேவதத்த கிரகத்தை பரிச்சயம் பண்றதுக்காக காக்கான்னு சொல்லப்பட்டதே தவிர, காக்கவந்தகான்னு சொல்லப்பட்டதே தவிர, காக்கா இருந்தாதான் தேவதத்த கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. காக்கா போனாலும் தேவதத்த கிரகம். இது உபலட்சண விஷயம். உபாதி விஷயம் அப்படின்னு. உபாதி விஷயத்துல அந்த உபாதி இருந்தாதான் அந்த ஒரு விசேஷம் வருமே தவிர, உபாதி நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த விசேஷமும் நிவர்த்தி ஆயிடும். இந்த ஜீவாத்மாவுக்கு கருத்துவம் போக்குவரத்துவம் இதெல்லாம் இந்த உபாதியோட சேர்ந்து இருக்கும் போது வருதுன்னு சொல்றோம். அப்ப இந்த உபாதி நிவர்த்தி ஆச்சுன்னா உபாதியால வந்தது அத்தனையும் அதுவும் சேர்ந்து இருக்கு, அது இருக்காது இருக்கும். இந்த உபாதியால வந்தது உபாதி போச்சுன்னா போச்சு. அதான் உபாதிக்கும் உபலட்சணத்துக்கும் வித்தியாசம். அப்படி பார்க்கறச்சே இந்த சரீராதி உபாதிகளால ஏற்பட்ட அந்த ஜனனம் மரணம் மிருத்து என்ன வேற என்னெல்லாம் சொன்னாரு, எல்லாமே பாப சம்பந்தம் எல்லாம் சரீரத்தோட தனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா காணாம போயிடும். ஆக இது எல்லாமே ஜீவனுக்கும் அபகத பாப்மாவிடோ அப்படின்னு இந்த விசேஷங்கள் எல்லாம் பொருந்தும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். ஆகையாலே இந்த தஹரஹ ஆகாஷகான்னு சொல்லப்பட்டத இந்த பரமாத்மான்னு சொல்றதுக்கு சரியான காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான் பூர்வபக்ஷி. இப்ப சித்தாந்திஷகா உத்தரம், இதுக்கு சமாதானம், சித்தாந்தி சொல்லக்கூடிய சமாதானம். அவர் என்ன சொல்றார், உபாதிகர் வியுக்தஸ்ய ஜீவஸ்ய பிரம்ம ரூபதः அவாபத்வாதி தஸ்மின்ச்சேத் பிரம்மண்யேவ தரிஷ்யதாம். பூர்வபக்ஷியே, நீ என்ன சொன்னீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இந்த ஜீவனுக்கு அபத பாபத்வாதிகள்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டது. நீ என்ன சொன்ன, ஜீவனை ஜீவனை உபாதியோட சேர்த்து பார்க்கிற வரையில் அதுக்கு அபத பாபத்வாதிகள்லாம் வராது, அது சம்சாரியாகத்தான் இருக்கும். ஆனா உபாதிக்கு உபாதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது உபாதி சம்பந்தம் இல்லாமல் அதனுடைய சொரூபத்தை நாம் பார்க்கும் போது அதுல இந்த தர்மங்கள் எதுவும் வராது. உபாதிகமான தர்மம் அதை சேர்ந்தது ஆகாது அப்படின்னு சொல்ற. அப்படியாலா அதனால ஜீவனுக்கும் இந்த அபகத பாபத்வாதிகள் வரும். ஆகையால இந்த அபகத பாபத்வாதிகள் தஹராகாசத்துக்கு சொல்லி இருக்குங்கிற காரணத்தை வச்சு தஹராகாசங்கிறது பரமாத்மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லாதே அப்படின்னு இந்த பூர்வபக்ஷிய பார்த்து பூர்வபக்ஷி சொல்லணும். இந்த மாதிரி சொல்றான் சித்தாந்தியை பார்த்து. அப்ப அந்த பூர்வபக்ஷிய பார்த்து சித்தாந்தி என்ன சொல்றான், நீ என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு இன்னொரு தடவை. இந்த உபாதியிலேருந்து வெளியில எடுத்தாச்சு, அதாவது உபாதி சம்பந்தத்தை கழட்டி விட்டுட்டு வெறும் ஜீவஸ்வரூபத்தை பார்த்து அந்த அபகத பாபத்வாதிகள் வரும்னு சொன்னேன். ஆக ஜீவனுக்கு இதெல்லாம் ஒன்று நீ கேள்வியை கலப்புறே. அப்ப அந்த உபாதியை எடுத்தாச்சுன்னு சொன்னா அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு ஜீவாத்மான்னு பேரே இல்லை. ஜீவத்துவங்கிறது உபாதிகள் தானே, உபாதியால வந்ததுதானே ஜீவத்துவம். இவன் ஜீவாத்மானா வெறும் சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் ஜீவாத்மாவாக ஆனது எப்படி? இந்த சரீரமும் அந்த கரணம் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் சேர்ந்து கொடுத்து இது சேர்ந்த உடனே ஆத்மா ஆயிட்டான், ஜீவாத்மா ஆயிட்டான். அதான் சொல்லலாம். அப்படியானால் இந்த உபாதி எப்ப விலகுமோ அப்ப இந்த ஜீவாத்மத்துவம் விலகும், அவனுக்கு ஜீவாத்மத்துவம் இருக்காது. அப்ப என்ன ஆவான்? பிரம்மன்தான் ஜீவாத்மாவாக உபாதியோடு சேர்த்து ஜீவாத்மாவாக தெரியுது. அப்ப உபாதி கிளம்பும் போது, உபாதியை விளக்கும் போது
அவன் அந்த உபாதிகமான தர்மங்களும் விலகி போகும்போது அது என்னவா இருக்கும்? சிவரும் பிரம்மமா இருக்கும். அப்ப அந்த வெறும் பிரம்மத்துக்கு தானே நீ அந்த அபகதவாதிகள்லாம் சொன்னதாக ஆச்சு. பூதபூர்வத்தையா நீ ஜீவன் பேர் வச்சுக்கிறேன். இவன் தான் ஏற்கனவே ஜீவனா இருந்தானோ இல்லையோ அபகதபாத்மா அவனை பத்தி சொல்றதுன்னு சொல்றேன். ஆனா அவன் ஜீவனாக இருக்கும்போது இதை சொல்ல முடியாதுனால நிறைவேற்ற எப்ப சொல்றேன்னா, இவன் எப்போ சரீரத்திலிருந்து சமுத்தானம் பண்றானோ அப்போ சரீரத்திலிருந்து விலக்கி இவனை பார்க்கும்போது இவனுக்கு இதெல்லாம் உண்டு அப்படின்னு நீ சொன்ன. பூர்வகி சொன்னா சரீரத்திலிருந்து விலக்கி பார்த்தா அது ஜீவாத்மாவே இல்லை, அது பரமாத்மாவே தான். ஆகையால இந்த தர்மங்களை கொண்டு தாராகாசத்து பரமாத்மாவின் தீர்மானம் பண்ணின விஷயத்துல எந்த தவறும் கிடையாது. உபாதிகளும் யுக்தஸ்ய ஜீவஸ்ய பிரம்மரூபதா, உபாதியிலிருந்து விலக்கி ஜீவஸ்வரூபத்தை கண்டா அந்த ஜீவஸ்வரூபம் இல்லையே, ஜீவனுடைய உண்மையான சுரூபம் பிரம்மன்னு. அப்ப அபாபத்வாதி தஸ்மின் உபாதிய விலக்கி அதிலே அபாபத்வாதிகள் அபகதபாத்வாதிகள் வரலாம் அப்படின்னு நீ சொன்னால் ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற? நான் சொன்னதுதானே நீ கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்ற. நான் இந்த அபகதபாத்வாதிகள்லாம் பிரம்மத்துக்கு தான் வரும். ஆகையாலே இதை தகராகாசத்துக்கு சொன்னதுனாலே தகராகாசமே பிரம்மமாக இருக்கணும் அப்படின்னு தானே முன்னாடி சித்தாந்த சொன்னேன். நீதான் என்ன பண்ண, அது ஜீவனுக்கும் வரும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதனால நீ பிரம்மம் சித்தாந்தம் பண்ண முடியாது அப்படின்னு ஆட்சேபிச்ச. பிரம்மத்தை தவிர்த்து ஜீவனுக்கும் இந்த அபகதபாத்வாதிகள்லாம் வரும்னு சொன்னா எப்படி ஒரு சொல்லுன்னு நீ உபாதம் மட்டும் என்ன பண்ணினேன்? ஜீவனுக்கு இருக்கக்கூடிய உபாதி அத்தனையும் விலக்கி வெறும் ஸ்வரூபத்துக்கு எல்லாம் வருது பாருன்னு. வெறும் ஸ்வரூபம் ஜீவாத்மாவே இல்லை, அது பரமாத்மாவே தான். அப்ப இந்த அபகதபாத்வாதிகள்லாம் நீ எங்க காமிக்கிறியோ அந்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபமே தான் அப்படிங்கறதுனாலே நான் சொன்னதுக்கு ஒரு கண்டனம் இருந்தாக அபகதபாத்வாதிகளை வச்சுட்டு தகராகாசத்தை பிரம்மம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்ன அந்த சித்தாந்தத்துக்கு நீ சொல்றது ஒன்றும் விரோதமாக இல்லை. பேரை சொல்றது ஜீவன் பேர் சொன்னீங்க தவிர வஸ்துதா அது பிரம்மஸ்வரூபம் தான். தேகாதிகள் உபாதிகள் இது விலகியாச்சுன்னா அப்ப இதுக்கு ஜீவத்துவம் இருக்காது, அது பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷி. இதுல பூர்வபக்ஷியை கண்டிச்சு சித்தாந்தம் சொல்றார். அபாப்தத்வாதி தத்துவம் பிரம்மேவ தரிசனம். நீ என்ன பண்ற, கொஞ்சம் உனக்கு சிரமம் ஜாஸ்தி, வேலை ஜாஸ்தி. இந்த ஜீவாத்மா தான் இங்க சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜீவாத்மாவுக்கு என்ன உபாதிங்கிறத கண்டிச்சு அந்த உபாதியை எல்லாம் விலக்கி எடுத்துட்டு இங்க உபாதிவனுக்கு உபாதியெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் ஜீவாத்மாவுக்கு அபகதபாத்வாதிகளா இருக்கு பாரு நீ சமமே பண்ண. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் ஜீவாத்மாவை கொண்டு வச்சுட்டு உபாதியை தள்ளிட்டு அதுக்கப்புறம் பரபத்வாதின்னு சொல்றேன்? ஆரம்பத்துல பரமாத்மான்னு சொல்றேன். ஏன்னா ஜீவாத்மாவையும் உபாதியை விலக்கி பார்த்தா கடைசியில பரமாத்மா தானே அது. ஆக நான் சொன்னதுக்குதான் நீ வந்துட்ட, நீ ஒரு சுத்தி வளர்த்து வந்த, நான் நேரடியா வந்தேன். நான் ஆரம்பத்திலேயே தகராகாசகாங்கிறது பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபகதபாத்மா விஜயோங்கிறது போல பரமாத்மாவா இருந்தா தான் சரியா வரும் அப்படின்னு நான் சொன்னேன். நீ அதைத்தான் சொல்ற, அது இல்லைன்னு சொல்லிட்டு வேற மாதிரியே சொல்ற. கடைசியில நீங்கதான் வந்து முடியுது. ஆகையாலே தகராகாசக பரமாத்மான்னு சொன்னது கரெக்ட். இந்த இடத்துல சூத்திரத்துல உத்தராட்சி ஆவிர்பூத ஸ்வரூபஸ்து, அதாவது இந்த இடத்துல உத்தம புருஷா இங்க எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏஷா சம்பிரசாதகா, சம்பிரசாதகான்னு சொல்லி இந்த ஜீவாத்மாவை எடுத்துக்க வேண்டியது. இந்த சூழ்நிலை தானே இவன் முக்காவாசி தேகேந்திரியாதியோட சம்பந்தம் இல்லாத விலகி தானே விலகினவண்ணாவன் அப்படின்னு கேட்டா ஜாக்கிரத்துல அவன் ஸ்தூல சூக்மம் எல்லா சரீரத்தோடையும் ததாத்மியாதி சாஸ்திரோடு இருந்துருக்கான். சொப்னாவஸ்தைக்கு வரும்போது அவனுக்கு இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு, அதுல இருந்து அபிமானம் கழிந்துள்ளது. அதுல இல்லை இப்போ அபிமானம். ஆனா சூக்மத்துல வச்சிருக்கான் அபிமானம், அதை வச்சுதான் எல்லாம் பாக்குறான், சொப்னம் தெரியுது. அதுல இருந்து வெளியில இவன் போகும்போது இந்த சூக்மத்துல உள்ள அபிமானமும் இவனை விட்டு விலகிடும். அது கூட இல்லை. இப்ப அப்பதான் ஆனந்தமா
சுகம் அஸ்வாசம் அப்படிங்கிறான். இப்ப இந்த சுகுத்தி நிலையில அவன் முக்காவாசி சம்சார தர்மங்கள் எல்லாம் விட்டுப்பான். ஜாகிரதையும் நிறைய சம்சார தர்மம், சொப்னத்தையும் அதே மாதிரி இருக்கான். ஏன்னா வாசனாமயம். அது ரெண்டுல இருந்தும் விலகி இவன் புரிஞ்சுட்டான்னு சொன்னா இவனுக்கு ஒரு சம்சாரமும் கிடையாது. ஆனா அஜானம் இருக்குங்கிற காரணத்தால முடிச்சுதான் மறுபடியும் வரும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி தூங்கிட்டு இருக்கும் போது அவன் சதா சௌமிய கதா சம்பந்தம் போதி சொரூபத்திலேயே அப்படியே அபேதமா கலந்துருக்கிறான் அப்படின்னு சொல்றது சொல்லி. ஆக இப்பேற்பட்ட சம்பிரசாதனை இவன் இப்போ தெரியாம தூங்குறான். ஆனா இவன் எப்போ இந்த சரீரத்திலிருந்து தனக்கு உள்ள விவேகத்தை குறித்து கொள்வனும். இதுதான் சரீரா சமுச்சாயம். சரீரா சமுச்சாயங்கிறது சரீரத்திலிருந்து தன்னை பிரிச்சு விவேகத்தை அடையிறதுதான் சமுச்சாயம். இதுக்கப்புறம் பரஞ்சோதி உபசம்பத்தியா அப்படிங்கிறதுக்கே இதுக்கு 2 வியாக்கியானம் இருக்கு. ஒரு வியாக்கியானம் எப்படி பார்த்தோம்னா ஆத்ம சாட்சா்காரம். இந்த ஆத்ம சாட்சா்காரம் தான் பரஞ்சோதி உபசம்பத்தியா. உபசம்பத்திங்கிறது சாட்சா்காரம். அதனால என்ன பலன் கிடைக்கும்னா அவித்யா நிவர்த்தியாகி அவன் அப்படியே சுயரூபேன அபிநிஷ்பத்தியதே ஸ்வஸ்வரூபமாக எந்த சுரூபத்தை கண்டானோ அதே சுரூபமா இருந்து விடுறான் அப்படின்னு சொல்லணும். 3 வியாக்கியானம் என்ன வச்சான்னு கேட்டா இந்த சுயரூபேன அபிநிஷ்பத்தியதேன்னு இருக்கு. இது முதல்ல. அதுக்கப்புறம் உபசம்பத்தியான்னு இருக்கு. பரஞ்சோதி உபசம்பத்திய அதை முன்ன பின்ன மாத்திக்கணும். அதாவது வாயை திறந்து வச்சுட்டு தூங்குறான் அப்படின்னு ஒரு பிரயோகம். சில பேருக்கு தூங்குற வாழ்க்கை வாய் திறந்து வச்சு அவன் சொல்றது முகம் யாதாய சொகிதி. முகம் யாதாய சொகிதி சாதாரண இந்த சாப்பிரத்தையும் போட்டாங்கன்னா இவன் முன்னாடி ஒரு காரியம் பண்றான், பின்னாடி ஒரு காரியம் பண்றான்னா முன்னாடி உள்ள காரியத்துக்கு சாப்பிரத்தையும் ஏற்படுத்தையும் எல்லாம் போடுறது. யாதாய சொகிதி அப்படின்னா முகத்தை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறான்னு தெரியுதோ. ஆனா அப்படி இல்லை இங்க அர்த்தம். இங்க வாஸ்தவத்துல முகத்தை திறந்து வச்சுன்னு நம்ம தூங்குறது இல்லையே. இவன் தூங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முகம் திறந்து விடுறது, தானா திறந்து விடுறது. இவனுடைய பிரயோகம், இவனுடைய பிரயத்தனம் இல்லாம. அதனால என்ன ஆகுதுன்னா சுத்வா வியாததாசி அப்படின்னு சொல்ல வேண்டியத வியாதாய சொகித்தின்னு சொல்றான். அதாவது வாயை திறந்து வச்சிருந்து தூங்குறான் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்னா தூங்கிட்டுதான் திறக்கிறான், அவன் தெரியாமலே திறக்கிறான். ஆனா திறந்து வச்சிருந்து தூங்குறான் அப்படின்னு முன்னாடி வந்த மாதிரி சொல்றது. அந்த விதத்திலே உபசம்பத்திய நிஷ்பத்தியதே பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபிநிஷ்பத்தியதேன்னு ஸ்வேனரூபேண அபிநிஷ்பத்திய பரஞ்சோதி உபசம்பத்தியதே. இந்த இடத்துல அபிநிஷ்பத்திங்கிறது சாட்சா்காரம், சுரூப சாட்சா்காரம். அதுக்கப்புறம் அவன் இருக்கக்கூடிய நிலை என்ன, பரஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இப்படியாக அந்த ஸ்ருதி நிச்சயமாக ஜீவனை பத்தி சொல்லாது. ஏற்கனவே எதை நாம உபாதியோடு சேர்த்து ஜீவனாக பார்த்தோமோ அந்த ஸ்வரூபத்தின் உபாதியிலேருந்து விலகி ஆவிர்பூத ஸ்வரூபமானதுக்கு அப்புறம் அதை சொல்லியிருக்கு. ஒரு பார்த்து பார்ப்பானு ஆவிர்பூத ஸ்வரூபம்னு சொன்னா அது பிரம்மந்தான், அது வேற ஒண்ணும் இல்லை. ஆகையால அந்த ஸ்வரூபத்தில் சொன்னாலும் பிரம்மத்துக்கு சொன்னதாகத்தான் ஆகும். ஆக தாராகாசங்கிறது பரமாத்மான்னு சொன்னது சித்தாந்தம் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அதிகரணம் முடிகிறது. இது மேல அடுத்த அதிகரணத்தை அடுத்த கிளாஸ்